வணக்கம். இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி, மார்கழி 26வது நாளும். இது என்ன விசேஷங்கிறத பார்ப்போம். எல்லாருக்குமே தெரியும், மார்கழி மாசத்துல எண்டில் வர்ற இந்த வைகுண்ட ஏகாதசி ரொம்ப விசேஷம். இது மார்கழி மாசம் வளர்பிறையில வர்ற ஏகாதசி. மற்ற ஏகாதசிக்கெல்லாம் இல்லாத என்ன விசேஷம் இதுலன்னா, இதோட பேரே காட்டி கொடுத்துரும். வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்தா நமக்கு கண்டிப்பா மோட்சம் கிடைக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது எதனால இந்த பேர் வருது என்னங்கிறத பத்திலாம் நம்ம பார்க்கலாம். இதுல 2 அரக்கர்கள் சம்பந்தப்பட்டிருக்கா. அது என்ன கதைங்கிறத பார்க்கலாம். ஒரு முறை என்னன்னா, மது கைடபர்னு 2 அரக்கர்கள். அவ பிரம்மாவோட காது வழியா தோன்றினவான்னு சொல்லுவா. ஒருத்தர் நல்ல மிருதுவான தன்மையோட, ஒருத்தர் இதுவா கடினமான தன்மையோட இருக்கிறவான்னு சொல்லுவா. அந்த மது கைடபர் என்னன்னா, திடீர்னு ரொம்ப அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. இந்த வேதத்தெல்லாம் திருடிட்டு போனா, அப்புறம் மக்களை ரொம்ப துன்பப்படுத்தினா, எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. எல்லாம் வழக்கம் போல பெருமாள்கிட்ட முறையிடுறா. பெருமாள் அவளோட சண்டை போட போற. சண்டை போடும்போது அவ என்ன சொல்றா, நாங்க இது உன்னோட அருளால தானே தோன்றினோம். ஏன்னா அது எதுக்காக இது பண்ணா, பிரம்மாவோட ஆணவத்தை அடக்கிறதுக்காக பண்ணினார்னு ஒரு கதை உண்டு. நீ தானே எங்களை இது பண்ணின, தோற்றுவிச்சா, அதனால நீ எங்களை இது பண்ண சண்டை போடக்கூடாது. நீ என்ன காரணத்துக்கு பண்ணேனோ அதை மீறி நீ நடக்கிற அப்படிங்கிற. சரி, அப்பனா எங்களோட 1 மாசம் சண்டை போட்டு நீ எங்களை கொல்லணும் அப்படின்னு அது மாதிரி சண்டை போடுறான். முடிவில் பெருமாளோட பராக்கிரமத்தை பார்த்துட்டு அவருக்கு அந்த 2 அசுரர்களும் வசப்பட்டுட்டு என்ன பண்றா, எங்களுக்கு பரமபதத்துல நித்தியமான வாசம் வேணும், அங்கேயே நாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றான். சரின்னு பெருமாள் என்ன பண்றாரு, அந்த பரமபதத்தோட வடக்கு பக்க வாசலை திறந்து இவாளை உள்ள நுழைய அனுமதிக்கிறார். உடனே இவா சொல்றா, இந்த நாளை எல்லாரும் நினைவு கூறுற வகையில பூலோகத்துல இது ஒரு பெரிய உற்சவமா, ஒரு பெரிய திருவிழாவா நீங்க கொண்டாடுறதுக்கு எங்களுக்கு வரம் கொடுக்கணும். சரின்னு சொல்லிடுறா. அதே மாதிரி இந்த நாள்ல ஒவ்வொரு வருஷமும் வைகுண்ட ஏகாதசியா இந்த நாளை நம்ம கொண்டாடுறோம் இல்லையா. இந்த நாள்ல சொர்க்கவாசல் திறந்து நீ அது வழியா, பெருமாளை சொல்றா, நீங்க அது வழியா உள்ள வரும்போது உங்களை பின்தொடர்ந்து வர்ற பக்தர்களுக்கும் அப்புறம் உங்களை சேவிக்கிறவாளுக்கும் நீ கண்டிப்பா மோட்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற. யான் பெற்ற பெரு இன்பம் மற்றவாளும் பெறணும் அப்படின்னு சொல்ற. சரின்னு பெருமாள் சொல்லிடுற. அதோட நினைவாதான் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்கிறா. வடக்கு பக்க வாசல் மற்ற நாள்ல அந்த வாசல் மூடி வச்சிருப்பா. இந்த நாள்ல தான் திறக்கிறான். இது என்னன்னா, பெரிய உற்சவமா கொண்டாடுனாலையா. கோவில்ல என்னன்னா, பகல் 10 ராப்பத்து உற்சவம் கேள்விப்பட்டிருப்பேன். இந்த பகல் 10 உற்சவத்தோட கடைசி இதுதான் நாள் தான் வைகுண்ட ஏகாதசி. அது முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ராப்பத்து உற்சவம் ரொம்ப விசேஷமா இருக்கும். எல்லா கோவிலையும், ஸ்ரீரங்கத்துல கேட்கவே வேண்டாம். அது தவிர மற்ற எல்லா பெருமாள் கோவிலையும் ரொம்ப அந்த விசேஷத்தை நல்லா இது பண்ணுவோம். இதுதான் வைகுண்ட ஏகாதசியோட இதுவாதான் ஞாபகமா வச்சுதான் சொர்க்கவாசல் திறக்கிறது அந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும். இப்ப என்னன்னா, நம்மளால ஸ்ரீரங்கம் போக முடியலனால இப்ப எல்லாருக்கும் இப்ப டிவி இருக்கிறதுனால வசதியா இருக்கு. நம்ம ஆட்ல இருந்தபடியே பெருமாளை சேவிச்சுலாம். இப்போ சொர்க்கவாசல்ல பெருமாள் நுழையிறத எல்லாரும் மிஸ் பண்ண மாட்டா, எல்லாரும் முடிச்சுட்டு இருந்து சேவிப்போம். இப்போ இதோட பலன் மத்த ஏகாதசியை விட இது ஸ்பெஷல்னு சொல்லிட்டோம். இதுக்கு என்ன பலன்கிறத பார்க்கலாம். இப்போ எல்லாரும் முக்காவாசி பேர் இப்பெல்லாம் ஏகாதசி விரதத்தை மிஸ் பண்றதே இல்லை. விரதத்துல முக்கியமானது ஏகாதசி. அது மாதிரி அதை மிஸ் பண்ணாம எல்லாரும் பண்றா. ஆனா சில நேரத்துல சில பேரெல்லாம் பண்ண முடியாம போயிடுறது, உடம்பு சரியில்லாம ஏதோ ஒரு சூழ்நிலையில. அப்படி இருக்கிறவா கூட இந்த மத்த ஏகாதசி மிஸ் பண்ணாலும் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை இருந்தான்னா 24 ஏகாதசியும் அவ இருந்ததா பெருமாள் கணக்குல வச்சு போறான். அது அவ்வளோ விசேஷம். இந்த ஏகாதசியில என்னன்னா, நம்மளோட இந்த ஜென்ம பாவம் மட்டும் இல்லாம 7 ஜென்மத்துக்குள்ள சேர்த்து வச்சிருந்த பாவங்களும் போயிடும் சொல்றா. அப்புறம் சகல சௌபாக்கியமும் இந்த ஏகாதசி நமக்கு அருளுமா. பகைவர்கள் என்னென்ன பகைவர்கள் இருக்காலும் பெருமாள் அந்த அசுரர்கள் அழிச்சா இல்லையா, அதனால எல்லா பகைவர்கள்ட்ட இருந்தும் நமக்கு வெற்றி கிடைக்கும். அதுக்காகவும் இந்த ஏகாதசியை நம்ம இது கொண்டாடணும், கண்டிப்பா கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்ற. ரொம்ப விசேஷமான ஏகாதசி. அன்னைக்கு ராத்திரி முழுக்க தூங்காம கண்முழிச்சு அடுத்த நாள் கார்த்தால விடிகார்த்தால ஒரு 7:30 இதுல நேரம் போட்டிருப்பா. ஒரு 7:30 8 மணிக்குள்ள நம்ம அடுத்த நாள் துவாதசி கார்த்தால சாப்பிட்டுட்டோம்னா நம்ம ஏகாதசி விரதத்தை முடிச்சிடலாம். ரொம்ப விசேஷம். எல்லாரும் மிஸ் பண்ணாம கண்டிப்பா நம்ம அந்த விரதத்தை இருப்போம். இன்னைக்கு மார்கழி 26வது நாள் இல்லையா. இன்னைக்கு என்ன பாசுரம்ங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கிற பாசுரம் என்னன்னா, மாலை மணிவண்ணா. ரொம்ப முக்கியமான பாசுரம். இதுவரைக்கும் ஆண்டாள் சொல்லிட்டே இருந்ததுல இருந்து இப்ப என்னன்னா, தனக்கு என்னென்ன வேணுங்கிறத இதுலதான் ஆண்டாள் இப்போ கேட்க போறா. ரொம்ப இது என்னங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான்
மேலையார் செய்வனகால் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பால்வண்ண வண்ணத்து பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளி நிலையா அருளேலோர் எம்பாவார். ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க பாசுரம். என்னங்கிறத பெருமாளை மாலே அப்படின்னு சொல்ற, பூவை பூவண்ணா அப்படின்னு சொல்லி நீ சீரிய சிங்காசனத்துல இருந்து நீங்க வரணும் அப்படின்லாம் பெருமாளை சொன்னா இல்லையா. இப்ப அவன் நடையழகெல்லாம் காட்டிட்டு வந்துட்டான். வந்துட்டு என்னன்னு இப்ப கேக்குறான், எதுக்கு இப்ப வந்திருக்கேன், என்ன வேணும். போன இதுல என்ன பண்ணா, அன்னி உலகம் இழந்தாயில பெருமாளோட அழகு நடந்து வந்ததெல்லாம் பாராட்டி இது பண்ணா, போற்றி பாடினா இல்லையா. இப்ப என்னன்னு கேக்குறான், எங்களுக்கு நோன்புக்கு தேவையான உபகரணத்தெல்லாம் நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு பெருமாள்கிட்ட கேட்கிறான். அதுல மாயனே நாராயணா உலகளந்தவன் அதெல்லாம் சொல்லியாச்சு. அதெல்லாம் பெருமாளோட மேன்மை தான் தெரியுதுதான். அதனால இதுல என்ன பண்றான்னா மாலை அப்படிங்கிற. மாலைன்னா என்னன்னா அன்பு, ஒரு அப்படியே இந்த பிடித்தம் பைத்தியமா இருக்கும்னு சொல்றோம் பார்த்தல, அந்த அளவு அன்பா இருக்கிறத தான் இதுல மாலைன்னு சொல்லி இது பண்றா. நீ மட்டுமா நாங்க மட்டுமா உன் மேல பித்தா இருக்கோம், நீயும் எங்க மேல பித்தா தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள்கிட்ட சொல்றா. நாங்க என்னென்ன வேண்டும் அதெல்லாம் கேட்கறதுக்கு வந்திருக்கோம். அப்பனா நீங்க வேணுங்கிற பொருளை தான் கேட்க வந்திருக்கீங்க, என்ன கேட்கலையா அப்படிங்கிறார பெருமாள். இல்ல இல்ல, நாங்க என்னன்னா உன்னதான் கேட்கறது தான் எங்களோட இது. ஆனா என்னன்னா மேலையார் செய்வனங்கள், நாங்க எங்களுக்கு முன்னாடி ஆயர்பாடியில் அவ நோன்பு நூத்தா இல்லையா, அப்பாவா என்னென்ன வேணும்னு கேட்டாலோ அதை பின்பற்றி தான் நாங்களும் இந்த நோன்பை நூட்டோம். அதனால அந்தந்த பொருளை தான் நாங்க கேட்க போறோம் அப்படின்னு சொல்றோம். பக்தர்களுக்கு ஆறுதலையும் பகைவர்களுக்கு இத பயத்தை உண்டு பண்ற உங்ககிட்ட இருக்கு இல்லையா பாஞ்சசன்யம். பாஞ்சசன்யம் எப்படி இருக்கு, வெள்ளை நிறத்துல இதுவா இருக்கு இல்லையா, அந்த சங்க போல எங்களுக்கு எங்க எல்லாருக்கும் சங்குகள்லாம் வேணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் பிரிதான பேரிகை, இந்த சத்தம் கேட்கும் இல்லையா, அது மாதிரி வாத்தியங்கள் வேணும். அப்புறம் பல்லாண்டு இசைக்கருவி, பல்லாண்டு இசைக்கக்கூடிய இசை கலைஞர்கள்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றான். விடியற்கால அவ வர்றது நோன்பு காத்தால தானே, அதனால எங்களுக்கு விளக்கு வேணும். அப்புறம் ரொம்ப பேர் எல்லாரும் ரொம்ப டிஸ்டன்ஸ் தொலைவுல இருந்து வரா இல்லையா, அவளுக்கு அடையாளம் காட்டுறதுக்காக கொடையா இருக்கக்கூடிய மேல் விதானம் வேணும் அப்படின்னு இதெல்லாம் கேட்கிறாளாம். சரி எல்லாம் தரேன் அப்படின்ட்டு, எங்கிட்ட பாஞ்சசன்யம் ஒண்ணு தானே இருக்கு, அதுக்கு வேலை வேற இது இல்லையே அப்படின்னு சொல்றான். அதுக்கு சரி நான் உங்களுக்கு அதையே வேணா தரேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறான். அப்புறம் சொல்றாரு பெருமாள். அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, பறை வேணும்னு சொல்றேன் இல்லையா, நான் உங்களோட எல்லாம் கூத்தாடி சந்தோஷமா இது பண்ணுவோம் இல்லையா, அப்போ இருக்கிற நான் பண்ணின அந்த பறையே இருக்கு, அதை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்றார் பெருமாள். அப்புறம் பல்லாண்டு இசைப்பாடு, பல்லாண்டு பாடணுங்கிற இல்லையா இசைக்கருவில, அதுக்கு பெரியாழ்வார் தான் எனக்கு பல்லாண்டு பாடியிருக்கா. ஸோ பெரியாழ்வாரையே உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன், அவரையே நீங்க ஆச்சாரியனா எடுத்துருங்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் என்ன கோல விளக்குன்னு கேட்டு, எனக்கு நப்பினை தான் கோல விளக்கா அவங்களெல்லாம் காமிச்சா, ஸோ நப்பின்னையே உங்களுக்கு கொடுத்துட்றேன் கோல விளக்கா, அவளையே எடுத்துக்கோ அப்படின்றான். அப்புறம் என்னோட கருடன் இருக்கிற கொடி இருக்கு, அதை உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான். அப்புறம் விதானம் மேலே போடுற அந்த விதானத்துக்கு என்னோட உத்திரியும் இருக்கு இல்லையா, மேலே போடுற வேஷ்டி மேலே இருக்கிற பீதாம்பரம் அதையே உங்களுக்கு கொடுத்துட்றேங்கிறாராம் பெருமாள். அப்போ ஆனால் பொதுவாக எல்லாருக்கும் இப்போ பெருமாளுக்கு விதானம் ஆதிசேஷன் தானே, அவனை தானே கொடுக்கணும், அவரை தானே கொடுக்கணும், அதையே கொடுக்கலன்னா ஆதிசேஷன் லக்ஷ்மணன் தானே ஆதிசேஷனா பெருமாளை விட்டு பிரியணும்னா தாயாராவது கொஞ்ச நேரம் பிரிவா, இவர் பிரிய மாட்டாராம். அதனால என்ன பண்றா, ஆதிசேஷனை கொடுக்காம பெருமாள் தன்னோட உத்திரியத்தையே கொடுக்குறீங்களா. அப்ப பெருமாள் கிட்ட நீ தரேன் இத்தனை பொருள்னு சொல்லியிருக்க இல்லையா அப்படிங்கிறான். அவனே கேட்கிற, நீ எல்லாம் ஒன்னொன்னு இருக்கு, நீங்க இங்க நிறைய வேணும் கேட்கிறீங்களே அப்படின்னு கேட்கறதுக்கு சொல்ற, நீ யாரு, மாயன் இல்லையா, உன்னால எல்லாத்தையும் உருவாக்கி தர முடியாதா, ஒரு ஆளிலே ஒரு சின்ன ஆளிலையில படுத்துண்டு ஞாலமேலும் உண்ட எல்லா உலகத்தையும் உண்டவன் இல்லையா நீ, அப்படி இருக்கும்போது உனக்கு கொடுக்கறது என்ன பெரிய விஷயமா, உன்னால எல்லாமே எங்களுக்கு தர முடியும், இத்தனை பேருக்கும் எல்லா பொருளையும் தர முடியும் அப்படின்னு சொல்றான். இங்க நோன்பு நூற்கிறதே இங்க என்னன்னா பெருமாளுக்கு இவா பக்தர்கள்லாம் இவாளெல்லாம் சேர்ந்து செய்யற கைங்கரியம் தான். அந்த கைங்கரியத்தை நாங்க பூர்வாச்சாரியர்கள்லாம் எங்களுக்கு முன்னாடி இருக்கிறவா எப்படி சொல்லியிருக்காளோ அதுபடிதான் நாங்க இந்த நோன்பை நூற்க போறோம் அப்படின்னு சொல்றா.
இதுல இன்னும் உள்ளுரை பொருளா போனோம்னா இன்னும் நிறைய 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 விஷயம் வரும். ஓரளவுக்கு என்ன அர்த்தங்கிறத இது வரைக்கும் பார்த்துடலாம். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் எங்களுக்கு கொடு அப்படின்னு கேட்டு முடிக்கிறார். இதுக்கப்புறம் நாளைக்கு வர்ற பாசரம் எல்லாம் இன்னும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். கடைசியில முடிய போறது இல்லையா, ரொம்ப அருமையா இருக்கும். அது என்னங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.